ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டிங்களை எப்படி வளர்த்துறது அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ ஃபஸ்ட் எடுத்து குட்டிங்களை வளர்க்குறது ரொம்ப 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 ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேரிங்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் இல்லை, நார்மலாக ஈஸியாக வளர்த்திடலாம். நான் எப்படி வளர்க்குறேன் அதை பற்றின இந்த வீடியோ தான் இருக்க போது. ஃபஸ்ட்டு எடுத்து குட்டி போட்டுச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய டப்பா எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குட்டி வந்து நிறைய பேர் சும்மா அந்த சின்ன டப்பாவில் போட்டு வச்சு வளர்த்துற மாதிரி நிறைய பேர் பண்ணுவீங்க ஸ்டார்டிங்கில். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. குட்டியாகவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் பெரிய டப்பாவில் விட்டுச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பெரிய டப்பாவில் விட்டுருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டப்பாவில் விட்டால் சீக்கிரமாக வளரும். ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு குட்டி இருக்க டப்பா வந்து தண்ணியை மாற்றாதீங்க. என்னோட சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு குட்டிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபீட் பண்ணுங்கள். பட் என்னன்னா அதனுடைய செட்டப் மட்டும் மாற்றி வைங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக பண்ணுற செட்டப் மாதிரி டேங்க்லையோ இல்லை அதிலே வச்சு ஃபிஷஸ் குட்டிங்களை வளர்த்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா எடுத்து மார்னிங் சன்லைட் ஆர் ஈவினிங் சன்லைட் பண்ணுற இடத்துல வைங்க. ரொம்ப 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 நல்லது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வச்சுட்டு தண்ணி சூடாகிற மாதிரி வச்சுருக்காங்க. மார்னிங் சன்லைட் எடுக்கிறப்போ ரொம்ப பெரிய அந்த 7 மணி 8 மணிக்கெலாம் வெயில் அடிக்க முடியும், அந்த வெயில் படுற இடம். அப்படி இல்லாட்டி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி இல்லை ஒரு 5 மணி அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த ஒரு 5 மணி இந்த கரெக்டாக பொழுது சாயிற நேரத்தில் வந்து அடிக்கிற வெயில் படிச்சுன்னா ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா லைட்டாக அந்த ஆல்கே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாற்றாதீங்க. தண்ணி மாற்றாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ்க்கு நீங்கள் வச்சுருக்க அந்த டப்பாவில் தண்ணி ட்ரை ஆகும். அப்போ வந்து தண்ணி வந்து டாப் அப் மட்டும் பண்ணுங்கள். மீனுக்கு ரொம்ப 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 நல்லது. இப்படி வளர்த்துனா மீனும் சாகாது, க்ரோத் வைஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் லைஃப் ஃபீடு கொடுத்து தான் வளர்த்தணுமா ப்ரோ? ஸோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் ஃபிஷஸ்க்குன்னு தனியாக டப்பா வச்சிங்கனாவே அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு நீங்கள் கலைச்சிங்கனாவே லைஃப் ஃபீடு வரும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னா பிளட் வார்முங்கிறது என்னங்க, கொசுனுடைய முட்டையிலேருந்து வந்து வரது தான். அதை கலைச்சிங்கனாவே அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கும். குட்டிங்களாக இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 3 days ஒன்ஸ் நீங்கள் சும்மா இது பண்ணி விட்டிங்கன்னா மேக்ஸிமம் அந்த பிளட் வார்ம்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் விட்டுருங்க. மீனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 daysல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரலாகவே கிடைக்கிற அந்த கொசு முட்டை ஏதோ ஒன்று சாப்பிட்டு மீன் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துடும். அதுக்கு பண்ண வேண்டியது தண்ணியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி மாற்றாதீங்க. அழுக்காக இருக்கிறது வேறங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்னிங் சன்லைட் அந்த மாதிரிலாம் படிச்சுன்னா ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாதுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டே போகாது. ஃபுட்டு மட்டும் தயவு செஞ்சு அளவாக போடுங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஃபுட்டு ஆனால் அளவு கெட்டு போகிற இந்த ஃபுட்டு நிறையா போட்டிங்கன்னா தண்ணி கெட்டு போயிடும். ஸோ அளவுக்கு அதிகமாக போடாமல் தண்ணி கெட்டு போயிடும். கெட்டு போச்சுன்னா தண்ணி கெட்டு போயிடும். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா தண்ணியும் கெட்டு போயிடும். ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்பல்சரி ஃபுல்லாக மாற்றுற மாதிரி ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்படி பண்ணால் எத்தனை நாள் அப்புறம் ஃபிஷஸ் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்கள், பிளட் வார்ம்ஸ் பாருங்கள், சாப்பிடுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு புழு மாதிரி இருக்கா, சாப்பிடுது பாருங்கள். ஸோ இதுதான் பிளட் வார்ம்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே இருந்தால் மீனுங்க இருந்தாவே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு வரும். கீழே வச்சு நேச்சுரலாக ஃபீடிங் கொடுத்துக்கிறப்ப என்னென்னா அது நல்லா பூஸ்டப் ஆகி நல்லா வளரும். ஓகேங்களா? என்னோட வளர்த்துற முறை இதுதான். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரண்டிங்கோடய விட்டு வளர்த்துறது. ஸோ பேரண்டிங்கோடய விட்டு வளர்த்தும் போது என்னன்னா கொஞ்சம் அந்த க்ரோத் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கா. அது போக மற்ற ஃபிஷஸ் வந்து குட்டிங்க சாப்பிடாது. அதாவது பெரிய மீனுங்க வந்து குட்டிங்களை சாப்பிடாது. ஒரு 2 பேட்ச் குட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க மீனுங்க. 2 பேட்சுக்கு மேலே என்ன ஆகுனா குட்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாகாமையே விட்டுரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்த்துற மெத்தடு. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவான கப்பி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி தனியாக போட்டு தான் வளர்ப்பேன். இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் வந்து வரவங்க எல்லாம் கேட்பாங்க, ப்ரோ இப்படி தண்ணி வச்சுருந்தா கெட்டு இந்த மீன் செத்துறாதுங்களா அப்படின்பாங்க. ஆக்சுவலாக இப்படி தண்ணி இல்லைனாதாங்க டக்குன்னு மீன் செத்துரும், டிசீஸ் சீக்கிரமாக வரும். ஸோ நிறையா பிரச்சனை இந்த மாதிரி இந்த தண்ணி தெளிவாக வச்சுருந்தாவே ஆபத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிவாக இருக்கா, இப்போ தண்ணி தெளிவாக இருக்கல சூப்பர்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஆபத்து நிறையா இருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சுட்டா மீன் இறக்கவும் இறக்காது, அது பாட்டு சிவனேன்னு இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பவுமே அழகுல தான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இது இருக்குது. தண்ணி தெளிவாக வச்சுருக்கிறதோ இந்த மாதிரி பாசம் பிடிச்சி இந்த மாதிரி தண்ணி வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது தான். இன்னொன்று நான் இந்த மீனை பார்த்தே ரொம்ப நாள் வச்சுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மீன் இருக்கானே எனக்கு ஃபுட்டும் போட மாட்டேன். எப்போயாவது தண்ணி ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா தான் பண்ணுவேன். பட் இதில் குட்டிங்க எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்டது இருக்குது. குட்டிங்களுக்கு ஃபீடிங் கூட அந்தளவுக்கு கொடுத்தது இல்லைங்க. ஆக்சுவலாக இதில் முன்னாடி இந்த ட்ராகன் கப்பிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து பார்சல் நிறையா போட்டு விட்டேன். குட்டிங்களே பாருங்கள், எனக்கு குட்டி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ராகன் கப்பி பிடிக்கும் போது எனக்கே தெரிஞ்சுது, ஓ குட்டிங்க இத்தனை குட்டிங்க இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஏகப்பட்ட குட்டிங்க நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது. இத்தனைக்கும் வந்துட்டுன்னா இதில் ஃபீடிங்கே கொடுக்குறதில்ல, ஒன்றுமே கொடுக்குறதில்ல. ஓகேங்களா? ஸோ மீன் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டப்பா மறந்தே போயிட்டேன். பட் இதுக்குள்ளே மீன் இருக்கானே தெரியல. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை தட்டாம்பூச்சி பாருங்கள் முட்டை வச்சுருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே மீன் இருந்ததுன்னா சந்தோஷம். பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைமே எடுக்கிறேங்க. பட் ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷாக்கிங் தான். ஸோ ஹோட்டல் விட்டுருந்தேன்னு தெரியும். பட் ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் எடுத்தேன், மீன் செத்து போயிருக்காது அப்படின்ட்டு தான்.
சாகலைங்க, நல்ல வேலை வீடியோலக்கு செத்துருந்துச்சுன்னா மனசே விட்டுருவேன். பட் ஆனால் சாகலைங்க. பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் கழுவுவே இல்லை, மீன் பார்த்தீங்கன்னா இருந்து உயிரோட தான் இருக்குது. காரணம் என்னன்னா இந்த நேச்சுரலாக வர வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடிங்கு. ஸோ நிறைய இது பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சி சாப்பிட்டே உயிர் வளர்ந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரையாக விட்டுருவோம். தண்ணியை பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் நாங்கள் எடுத்துட்டோம்னா அப்படி விட்டுருவோம். ஓகேங்களா. அது என்னன்னா டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டாம்பூச்சி ஸோ நிறையா முட்டை இது வச்சுருக்கோம். ஸோ அதுக்கோசரமே இதை நாங்கள் வச்சுட்ருப்போம். ஏன்னா தட்டாம்பூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, அதனாலே விட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபுல் பிளாக் இருக்குது பாருங்கள். தண்ணிக்கு ரொம்ப அழுக்காக இருந்தால் மீன் ஆகுங்கிறவங்களுக்கு இந்த இது பார்த்துக்கோங்க. மீன் நல்லா தான் உயிரோடு தான் இருக்கும். என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு வெறும் தனியாக வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு வெறும் தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா கொசு வந்து முட்டை வச்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஓகேங்களா. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட டப்பில் எதுவுமே இதாக இருக்காது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டாம்பூச்சி இருந்துச்சு, அதனால தான் விட்டு வச்சுருந்தோம். தட்டாம்பூச்சி நிறையா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாவம் அதுவும் உயிரோட இருக்கட்டும். மேலே நம்மளை சுற்றி இங்கே தட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மேக்ஸிமம் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அதில் சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கேன், பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது சிம்ஸ். ஏன்னா சிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெடி அதுங்க தட்டாம்பூச்சி சாப்பிட்றோம். பட் இருந்தாலும் நான் கம்முன்னு விட்டுறது. சரி அதுங்களும் கொஞ்சம் முட்டை வச்சு பெருகட்டும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தட்டாம்பூச்சி இந்த இதெல்லாம். பட் இப்போ இங்கெல்லாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்லாம் நான் இங்கே ஒரு 1 இயருக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ காணும் எதையுமே. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். குட்டிங்களை இந்த முறையில் வளர்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து என்னோட ஓன் அனுபவம். இது நான் வளர்த்துற முறை இல்லை நீங்கள் வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்து வளர்த்துறீங்க இல்லைன்னா சூப்பர். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ என் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.